ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டொவினோ தாமஸ், சேரன், சூரஜ் இவங்க நடிப்பில் வந்துருக்கிற நரிவேட்டா இது வந்து ஏற்கனவே தேட்டரில் ரிலீஸ் ஆகிற ஆவரேஜாக ஓடி இப்போ வந்து சோனி லிவ்வில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒன்று பார்த்தீங்கன்னா, குடிசைகள் வீடுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிற ஆதிவாசிகள் கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணதுனால அது நடக்காமையே போயிட்டுருக்கிறது வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை அகற்றுறதுக்கு வந்து சேரன் தலைமையில் ஒரு போலீஸ் அங்கே போய் உட்காருது. அந்த இடத்துல வந்து நம்ம டொவினோ தாமஸ் வந்து எந்த வேலையும் பிடிக்காமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு கான்செப்டாக ஒரு வழி இல்லாமல் லவ்வர் வந்து விட்டா போயிடுவாங்கன்ற ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. அவருக்கும் அங்கே சூரஜுக்கு ஒரு நட்பு ஏற்படுது. இந்த போராட்டத்தினால ஆதிவாசிகளுக்கு என்னாச்சு, இது வந்து இந்த சூரஜ் அண்ட் டொவினோ தாமஸ் எந்த அளவுக்கு பாதிச்சது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி, நல்ல லொக்கேஷன், முடிஞ்ச ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இதில் வந்து இயக்குனர் அனுராஜ் சொல்லியிருக்காரு. படத்தை ப்ளஸ் வந்து டொவினோ தாமஸ் நல்ல கதைகள் செலக்ட் பண்ண 2018 இருக்கட்டும், ட்ரிபிள் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தையும் வந்து அதே மாதிரி நல்ல ஒரு கதைக்களம், ஒரு போராட்ட களம், அதிலே வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனை புகுத்தி ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி இருக்குன்ட்டு ஒரு நடிப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. இவர் லவ்வரோட வந்து ரொம்ப வருஷமாக ஹை ஸ்கூலில் வந்து லவ் பண்ணுறாரு. நல்லா பல இடத்துல அந்த லவ்வர் சம்பாதிக்கிறது முக்கியம்னு சொல்லும்போது இவர் ஏற்படுற ஃபேஸ் ரியாக்ஷன், அம்மா வந்து சொல்லும்போது வேலைக்கு போடான்னு சொல்லும்போது ஏற்படுற பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு நீட்டாக இருக்குது. சில இடங்களும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தோணுனா கூட ஓவரால் இவர் நல்ல ஒரு நடிகர், நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாரு. படத்தில் வந்து சேரனுக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இவர் வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் வராரு, அந்த டீமுக்கே இவர் தான் ஹெட்டு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து நல்ல ஒரு வில்லத்தனம் கடந்த ஒரு நடிப்பை வந்து இவர் என்னதான் முயற்சி பண்ணி வெளிப்படுத்தினா கூட அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட உயரம், அந்த ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வில்லத்தனமாக ஒரு மூஞ்சியில் தெரில. இந்த விதத்தில் வந்து விடுகதை சேத்தன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அவரோட நடிப்புனால அவர் உயரத்தையும் அந்த ஒரு அளவையும் தாண்டி நம்ம வந்து பயப்பட வச்சுருவோம். பட் சேரன் வந்து ஏற்கனவே ஒரு நடிகர்னும் பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் அவருக்கு கொடுத்தப்பட்ட வாய்ப்பு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சூரஜ் அருமையான கேரக்டர். சூரஜுக்கு வந்து நம்ம டொவினோ தாமஸ்க்கு ஏற்படுற அந்த ஒரு நட்பு படத்தில் டொவினோ தாமஸ்க்கு அவங்க லவர் இதனால் எந்த அளவு படத்துக்கு பயன்படுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுதான் படத்தை வந்து கொஞ்சம் வந்து தூக்கி பிடிக்குது. அதேமாதிரி போராட்ட காலம், அதாவது ஒரு ஆதிவாசி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. கூட ஒரு அந்த சின்ன பொண்ணு, ஒரு நாய் கூட படத்தை ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக வந்து போகுது. ஆனால் இது என்ன ஒரு ட்ராமாக்குனா, படம் நல்ல லொக்கேஷன் நல்லா இருக்குது, போராட்டத்துக்காக இவங்க வந்து பாடுபடுறது, இவங்க நடிப்பு, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது. பட் நம்மளை பொறுத்தவரை விசாரணை, விடுகதைன்னு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டோம். பொதுவாக ஒரு இடத்த காலி பண்ணுறதுக்கு தான் வந்து போலீஸ் போய் பிரச்சனை பண்ணோம், அரசாங்கத்துக்கு இதாக நடந்துக்கும். இதில் வந்து இவங்க வந்து காட்டை வந்து ஆக்கிரமிச்சு எங்களுக்கு இன்றைக்கி உரிமை வீடு கட்டி கொடுக்கலாம், நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி இவங்க ஆக்கிரமிச்சிடறாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். பட் இதில் அதேபடி போலீஸ் அட்ராசிட்டி, அதில் தலைமையில் அவரோட சேத்தன் மாதிரி வந்து சேரன் வர்றது, இவங்க பண்ணுற உட்குத்துகள். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமாண்டோவோ நார்த்துலேருந்து வரவங்களும் சேர்ந்துட்டு அட்ராசிட்டி பண்ணுறது வழக்கம் போல் நார்த் ஆளுகள் ஏதாவது காமிச்சிடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. புதுசாக எதுவும் இல்லாமல் நம்மளால் பெருசாக கிரிப்பிங்காக போக முடியல. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து சீட்டு கடை கலைச்சி விட்ட மாதிரி கொஞ்சம் 2003 நடந்த உண்மை கதை தான் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து டொவினோ தாமஸ் போலீஸ் விரட்டி பிடிக்கிறது, அப்புறம் வந்து அவர் லவ் அப்படின்னு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாலும் ஓவரால் என்னத்தையாக சொல்ல வரீங்க, காட்டுவாசிக்கும் எங்களுக்கும் பிரச்சனை, காட்டுவாசி தூக்கி போட்டு அடிப்பாங்க, பதிலுக்கு வந்து நீங்கள் எதாவது பண்ணுவீங்கன்ற அதே ஒரு கான்செப்ட்னால நம்மளால் லெவலுக்கு மேலே வந்து லைக்க முடியல. அதுவும் கர்ணன் விடுகிறதுலாம் நம்ம நிறையா பார்த்துட்டோன்றதுனால நம்மளால் பெருசாக அடுத்தடுத்த சீனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. குறிப்பாக சேரன் கேரக்டர்லாம் நம்மளால் ஈஸியாக யூகிக்க முடிஞ்சிருது. ஆனாலும் ஹீரோயிசமாக இருக்கிற நம்ம டொவினோ தாமஸ் ரொம்ப அந்த பக்கம் போகாமல் கதைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடைக்கி வாசிச்சது. கிளைமேக்ஸில் வந்து ஒரு நியாயமான விஷயத்துக்காக அவங்க போராடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் ஓவராலாக சமன் செஞ்சுருக்காங்க. இன்னும் வந்து ஒரு கதையில் வந்து வேறு மாதிரி கதை எடுத்துருக்கலாம். இந்த கதைன்னும் பொழுது இதுக்கு மேலே என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும்னு தெரில. பார்த்தா பழக்கப்பட்ட கதையாக இருந்தால் கூட டேரக்டர் வந்து பெஸ்ட்டாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு. வாங்குளம் பஞ்ச் லைன், நரிவேட்டை, நார்மல் வேட்டை 2.5 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.